Hello students, இன்னைக்கு நாம class 10 quadratic equation chapter 4 exercise 4ல 4.1 first division பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம இதுல first division இருந்து fourth division வரைக்கும் பார்க்க போறோம். ஓகேவா? என்ன கேட்டிருக்காங்க question number 1ல check whether the following are quadratic equation. ஓகே, இது வந்து உங்களுக்கு வந்து இந்த ஈக்குவேஷன் வந்து குவாட்ராட்டிக்கா இல்லையா அப்படிங்கிறத குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸோட பேசிக் வீடியோஸ் போட்டிருக்கேன், எக்ஸாம்பிள் வீடியோஸும் போட்டிருக்கேன். அதை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்னா என்ன அப்படின்னாக்கா ஹையஸ்ட் டிகிரி வந்து உங்களுக்கு வந்து 2ஆக இருக்கணும். ஓகேவா? ஹையஸ்ட் டிகிரி 2ஆக இருக்கணும். ஸோ இட் ஷுட் சாட்டிஸ்ஃபை திஸ் ஈக்குவேஷன். ஓகே, x² + bx + c = 0. குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்னா சிம்பிளாக சொன்னோம் அப்படின்னாக்கா ஹையஸ்ட் டிகிரி வந்து உங்களுக்கு வந்து 2ஆக இருக்கணும். ஓகே, ஸோ x + 1 the whole square = 2x - 3. ஸோ இதை நீங்கள் வந்து எப்படி பிரிக்க முடியும் அப்படின்னாக்கா x + 1 the whole square வந்து நீங்கள் எப்படி எழுதலாம் அப்படின்னாக்கா a² + b² + 2ab அப்படி பிரிக்கலாம். ஓகே, ஸோ இதில் வந்து இந்த ஃபார்மேட்டில் இருக்கா. ஸோ இதில் வந்து a வந்து என்னது x, b வந்து என்னது 1. ஸோ அந்த ஃபார்மேட்டில் நீங்கள் பிரிக்கும்போது என்ன ஆகும், x² + 1² + 2 × x × 1 அப்படி ஆகும். ஓகேவா? ஸோ இது வந்து என்ன பண்ண முடியும், x² + 1 + 2x which will be equals to, இப்போ இதை நம்ம எடுக்க போகிறோம், 2 × x is 2x and 2 × -3 is -6. ஓகே, 2x - 6. இப்போ இந்த எல்லா டேர்மும் வந்து நம்ம இந்த சைடு எடுத்துகிட்டு வர போகிறோம். அப்போ தான் வந்து நம்ம வந்து சால்வ் பண்ண முடியும். ஸோ இங்கே வந்து பாசிட்டிவாக இருக்குது, இது வந்து இந்த பக்கம் வரும்போது நெகட்டிவ் ஆகும். இங்கே வந்து தெரிஞ்சது தான் நெகட்டிவாக இருக்குது, இந்த பக்கம் வரும்போது பாசிட்டிவ் ஆகும். ஓகே, ஸோ x² + 1 + 2x - 2x + 6 = 0. ஸோ இந்த +2x - 2x உங்களுக்கு கேன்சல் ஆகிடும். என்ன ஆன்சர் வருது, x² + 7 = 0. ஸோ இப்போ இந்த ஃபார்மேட்டில் நம்ம எழுதணும் அப்படின்னாக்கா ax². ஓகே, ax² 1 x² + b வந்து உங்களுக்கு எதுவுமே இல்லை. ஸோ இது வந்து பியில் இந்த எக்ஸ், ஓகே, இந்த எக்ஸ் டேர்ம் வந்து உங்களுக்கு வந்து 0வாக வரலாம். ஓகே, ப்ளஸ் கான்ஸ்டன்ட் வந்து 7 which is equal to 0. ஓகேவா? ஸோ இதெல்லாம் இது வந்து ஹையஸ்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக வந்துடுச்சு. ஹையஸ்ட் டிகிரி வந்து உங்களுக்கு வந்து 2 வந்து கரெக்டாக வந்துடுச்சு. ஸோ எஸ், இட் இஸ் அன் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சம் போகலாம். x² - 2x which will be equals to -2 and 3 - x. ஓகே, ஸோ இங்கே வந்துட்டு என்ன அப்படின்னாக்கா இப்போ -2 × 3 வந்து -6 and -2 × x அப்படிங்கிறது வந்து என்ன ஆகும், -x வந்து +2x. ஓகே, ஸோ நான் இப்போ வந்து இது எல்லாத்தையுமே வந்து அதே மாதிரி ஃபஸ்ட் சம்மில் என்ன பண்ணோம், இது எல்லாமே இந்த பக்கம் கொண்டு வந்தாலே சைன் சேஞ்ச் நடக்குது. ஸோ x² - 2x + 6 - 2x which will be equals to 0. இங்கேயும் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா -2x - 2x. இங்கே வந்து இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா x² - 2x - 2x உங்களுக்கு வந்து -4x ஆகும். அடிஷன் பண்ணுவோம், ஆனால் வந்து மைனஸ் சைன் போடுவோம் இல்லையா, +6 = 0. ஓகே, ஸோ எஸ், இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹையஸ்ட் டிகிரி வந்து என்னவா இருக்குது, உங்களுக்கு வந்துட்டு 2ஆக இருக்குது. ஸோ 2ஆக இருந்தாலே உங்களுக்கு வந்து எஸ், இட் இஸ் அ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். x - 2 x + 1 = x - 1 and x + 3. ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம இப்போது இன்ட்டு பண்ண போகிறோம். அதே மாதிரி எக்ஸை வச்சு ஃபஸ்ட்டு எக்ஸோட எக்ஸை வச்சு அடுத்து இந்த 1ஓட. ஸோ x × x will be x², x × 1 will be +x. ஓகே, நெக்ஸ்ட் உங்களுக்கு கலர் சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன், ஏன்னா உங்களுக்கு வந்து தெரியறதுக்காக. இப்போ நம்ம 2, ஓகே, -2 × x பண்ண போகிறோம். அதே மாதிரி -2 × 1 பண்ண போகிறோம். ஸோ -2x அதுக்கப்புறமேட்டுக்கு -2. ஓகே, நெக்ஸ்ட் அதே மாதிரி தான் இங்கேயும் x × x and x × 3. ஓகே, ஸோ x² + 3x. இப்போ அதே மாதிரியே இங்கே -1. ஓகே, -1 வச்சு × x and -3 × 1. ஓகே, ஸோ இங்கே வந்து -x -1 × x உங்களுக்கு வந்து -x வரும் அண்ட் -1 × 3 வந்து -3. ஓகே, நான் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இது எல்லாத்தையும் நாம் வந்து இப்போது இந்த சைட் கொண்டு வர போகிறோம். அப்படின்னாக்கா x² + x -2x -2. இப்போ இது எல்லாமே இந்த சைட் கொண்டு வந்தோம்னா இது வந்து நெகட்டிவ் ஆகிடும். -x² -3x. இப்போ இதையும் இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா +x + 3. ஓகே, ஸோ இப்போ இங்கே வந்து என்ன ஆகுது அப்படின்னா இந்த எக்ஸ் இது என்ன பாசிட்டிவாக இருக்குது, இது வந்து இதுவும் இந்த நெகட்டிவ் x² வந்து கேன்சல் ஆகிடும்.
ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஹையஸ்ட் டிகிரி 2ஆக தான் இருக்கணும் இல்லையா குவாட்ராட்டிக்கில். இது வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாக இருக்க வாய்ப்பே இல்லை. இதனால சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது. இது ஒரு 2x, பாசிட்டிவ் 2x. இந்த பாசிட்டிவ் 2xை இங்கே நான் போடுறேன். ஓகே, -2x. இங்கே ஒரு -3x இருக்குது. இங்கே ஒரு -2 + 1. ஸோ இதில் வந்து நம்ம பண்ணோம் அப்படின்னாக்கா இது ரெண்டும் உங்களுக்கு கேன்சல் ஆகிடும். ஸோ -3x + 1 தான் உங்களுக்கு வந்து ஆன்சர், which will be equals to 0. இங்கே வந்து ஹையஸ்ட் டிகிரி வந்து 1ஆக இருக்குது. இது வந்து லீனியர் ஈக்குவேஷன், இட்ஸ் நாட் அண்ட் quadratic equation. Okay, this is a linear equation, not an quadratic equation. X minus 3, 2x plus 1 equals to x plus 5. Okay, so இங்கேயும் அதே மாதிரி நம்ம வந்து இன்ட்டு பண்ண போகிறோம். ஓகே, யூஸிங்காக இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், x into 2x plus 1ன்னு எடுத்துக்கோங்க. இது இன்னொரு மெத்தட், -3 வச்சுட்டு இதை வந்து போட்டுக்கோங்க, 2x plus 1. ஓகே, இது இன்னொரு மெத்தட். இது நம்ம அப்படியே இன்ட்டு பண்ணிக்கலாம், x into x and x into 5x. ஸோ உங்களுக்கு x² plus 5x. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 2x² plus x, இங்கே வந்து உங்களுக்கு என்ன ஆகும், -6x. ஓகே, -3. -3 into 1 is 3, which is equal to x² plus 5x. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம அதே மாதிரி எல்லா ப்ராசஸும் ஒரே மாதிரி தான், எல்லா சம்மும் ஒரே மாதிரி தான். இதை எழுதி நம்ம இப்போ இந்த சைட் கொண்டு வரும். இது வந்து பாசிட்டிவாக இருக்குது, ரெண்டுமே வந்து நெகட்டிவ் ஆகிடும் இந்த பக்கம் வரும்போது. இப்போ 2x² plus x minus x minus 3 minus x² minus 5x equal to 0. ஓகே, ஸோ இங்கே வந்து உங்களுக்கு வந்து 1x, ஏன்னா இங்கே ஒரு x² இருக்குது, -x² இருக்குது. ஸோ இங்கே வந்து x² ஆகிடும். இது வந்து உங்களுக்கு -4x, இங்கே another ஒரு 6x இருக்குது. ஓகே, இப்போ -3 equal to 0. ஸோ இதில் எடுத்து நம்ம பண்ணோம்னா x² minus 10x minus 3 equal to 0. எஸ், உங்களுக்கு வந்து ஹையஸ்ட் டேர்ம் இங்கே வந்து ஹையஸ்ட் டிகிரி உங்களுக்கு வந்துட்டு 2ஆக தான் இருக்குது. ஸோ எஸ், இட் இஸ் அ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். தட்ஸ் ஆல். நான் மீதி இருக்க எக்ஸசைஸ் அனுப்பிச்சிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் டே போடுறேன். பாய்.